டைட்டானிக் கப்பலோட பார்ட் 2 வீடியோ தாங்க இது. இதில் நமக்கு ஜாக் இவங்க தான், ரோஸ் இவங்க தான் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறையா பேருக்கு வந்து டைட்டானிக் படமே தெரியலங்க, குறிப்பாக 2K கிட்ஸ்க்கு. இந்த ஸ்டோரியை வந்து ஒன்லைனில் சொல்லிடுறேன். இந்த டைட்டானிக்ன்றது ரொம்ப விலை உயர்ந்த ஒரு கப்பல். அதில் வந்துட்டு பணக்காரவங்க வந்து எல்லாருமே ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஜாக்குன்றவர் வந்து ரொம்ப ஏழை, ரோஸ் வந்து ரொம்ப பணக்காரவங்களாக இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் லவ் வந்துடும். அந்த கப்பல் வந்து போயிட்டே இருக்கும்போது எதிர்பாராதமாக ஒரு பெரிய பாறையில் வந்து இடித்து 2ஆக உடஞ்சிரும். அதில் வந்து ஜாக் வந்து ரோஸை காப்பாற்றிடுவார். இவ்வளோ தான் இதோட ஒன்லைன். கண்டிப்பாக இந்த எக்ஸ்போக்கு வந்துட்டு போனீங்கன்னா இந்த மூவியை பார்க்கணுன்னு கண்டிப்பாக ஆசைப்படுவீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் டீட்டெயில்டாக பண்ணியிருந்தாங்க. இந்த செயினில் இருந்தால் அந்த ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகும். இந்த பாட்டி இருக்காங்க பாருங்கள், இவங்க தான் வந்து ரோஸ். வயசானதுக்கப்புறம் இப்படி தான் இருப்பாங்க. ஸ்டார்டிங்லேயே இந்த படம் இப்படி தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே ஃப்ளோரில் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி லைட்டிங்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே ஒவ்வொரு இடத்தையாக பார்த்துட்டு எல்லா இடத்துலையும் ஃபோட்டோஸ் எடுத்து போயிட்டே இருந்தோம். கண்டிப்பாக இந்த எக்ஸ்போக்கு போகிறீங்க அப்படின்னா மொபைலில் ஃபுல் சார்ஜோடு போங்க. ஏன்னா அவ்வளோ இடம் இருக்குது ஃபோட்டோஸ் எடுக்க. நம்ம ஒரு மாதத்துக்கு டிபி அடிக்கடி மாற்றிட்டு நமக்கு தேவையான மாதிரி வச்சுட்டே இருக்கலாம். ஸோ நம்ம வாரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸ்டார்டிங்கில் என்ட்ரி டிக்கெட் எடுத்து உள்ளே போனதுலேருந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்துச்சுங்க. இந்த செட்டை எப்படி இவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க, அப்படியே ரியாலிட்டிக்கான்னு சொல்லிட்டு. பக்கத்தில் ஒரு ஜீப் இருந்துச்சு, அதை நானும் காவியாக்கவும் சும்மா திறந்து பார்க்குற மாதிரி எடுத்திருந்தோம். மூவி வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அந்த கப்பல் வந்து உடஞ்சிருக்குல்ல, அந்த பார்ட்டியை அப்படியே வச்சுருந்தாங்க. அந்த டைட்டானிக் கப்பல்லையே நிறையா படகு இருக்க மாதிரி இருக்குங்க. அந்த கப்பல் உடஞ்சுனா நிறையா பேர் வந்து அதில் தான் தப்பிச்சு போவாங்க. அந்த மாதிரி ஒரு போட்டு பக்கத்தில் நிப்பாட்டியிருந்தாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி ஜாக்கை போய் நான் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு திவான் கிளம்பியிருந்தான். அப்புறமேட்டுக்கு அவனே யோசித்தான், அப்போ நானும் கடலுக்குள்ளே போயிடுவேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் சரின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அப்படியே எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வெளியே நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். இந்த இடத்துல ஃபுல்லாகவே அந்த படத்தில் வந்து கப்பல் எந்த இடத்துல வந்து இடிச்சிச்சு, எந்த டைமிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த இடம் தான் வந்து அந்த ஜாக் ரோஸ் போஸ் கொடுக்குறதுக்கான கப்பல் இருந்துச்சு. அங்கனக்குள்ளேயே ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. பக்கத்தில் அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் அப்படியே அந்த வைப்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே வரைக்கும் ஒரு 100 ரூபா மட்டும் இருந்தாலே நம்ம செம்ம சூப்பராக பார்த்துடலாம். ஆனால் இதுக்கு அடுத்து போகிற இடத்துக்கெல்லாம் 2000 3000 இருந்தாலும் பத்தாது. அதை பார்ட் 3 வீடியோவில்